என்னது விசில் சின்னம் விஜய் அவருக்கு மட்டும் சொந்தமா? அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குங்க. தாவேகாவுக்கு இந்த விஷயம் ரொம்பவே முக்கியம். விசில் சின்னம் தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க விருப்பப்படியே அதே சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க. இருந்தாலுமே தாவேகாக்கு மட்டுமே இந்த விசில் சின்னம் சொந்தமாயிருமான்னு பார்த்தா, இந்த சின்னத்தை முழுமையா பயன்படுத்த வேணும்னா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை கட்சிக்குள்ள விஜய் அவர்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வரப்போற தேர்தலை தாவேகா சந்திக்க போவதா அன்னைக்கு முடிவெடுத்ததுமே கட்சி கிளம்பிய முக்கியமான பிரச்சனை சின்னம் தான். சொல்ல போனா பொது சின்னமா ஆட்டோ சின்னத்தை விஜய் அவர் அப்ப கேட்க முயற்சி பண்ணிருக்காரு. அப்ப விஜய் மக்கள் இயக்கமும் பாத்தீங்கன்னா 2022 ஆட்டோ சின்னத்தை கேட்டுதான் தேர்தல்ல போட்டியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ரஜினிகாந்த் அவங்க 2020 தொடங்கி இருந்த அந்த கட்சியில அப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ சின்னம் தான் ஒதுக்கி இருந்தாங்க. ரஜினி அவரு கட்சி தொடங்காமலேயே அறிவிப்போட முடிஞ்சிருச்சு. அதனால அந்த சின்னத்தை தாவேக பெற முயற்சி மேற்கொண்டாங்க. ஆகஸ்ட் மாதம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்படாத சின்னத்தோட பட்டியலை வெளியிட்டதுல ஆட்டோ சின்னம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் விஜய் அவர் தீவிரமா யோசனையில ஈடுபட்டுதான் இப்ப விசில் சின்னத்தை கேட்டிருக்காரு. அதாவது தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தோட படி வெற்றி கழகம் போட்டியிடாத தொகுதிகள்ல பிற சுயேட்சை வேட்பாளர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் விசில் சின்னத்தை பயன்படுத்த கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர் சில தொகுதிகள்ல நேரடியாவே வேட்பாளரை நிறுத்திட்டாருன்னா அந்த தொகுதிகள்ல வேற யாராச்சும் அதே சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சின்னத்தோட தனித்துவம் பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. விஜய் அவர் தன்னோட விசில் சின்னத்தை முழுமையா தனிப்பட்டதா வைத்திருக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கு. இதுக்கு விஜய் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா 234 தொகுதிகளையும் தனிப்பட்ட வேட்பாளர்களை போட்டியிட வைப்பதுதான் இதோட வழி. வேறு கட்சி அதே சின்னத்தை பயன்படுத்த முடியாம தடுக்க முடியும். விஜய் அவருக்கே பிரதானமான அடையாளமா இது மாறும். இது வழியா அவரோட பிரபலத்தையும் தேர்தல்ல எதிர்பார்க்கப்படும் தாக்கத்தையும் ஒரே நேரத்துல நிலைநாட்ட முடியும்னு சொல்றாங்க. வரப்போற தேர்தல்ல என்ன நடக்க போகுது, இந்த சின்னம் அவங்களுக்கே ஆக போகுதா பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.